வணக்கம். மார்க்கெட் 233 பாயிண்ட்ஸ் மைனஸ். ஒரே ஒருத்தன் வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லை. நேற்று ட்ரம்ப்புக்கு ஜால்ரா அடிக்கிற சில கும்பல்லாம் இருப்பாங்க. அங்கே இருக்கிற அனௌன்சர்ஸ்னு வச்சுங்களேன், ட்ரம்ப் வந்து பயங்கர கடுப்பில் இருக்கிறாரு அண்ட் ஆகஸ்ட் 27க்கு அப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க 50% டேரிஃப்ன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அவர் பண்ணுறதோ அவர் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கான ரியாக்ஷனை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு விழுந்துச்சு. எனிவே சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம முதலே வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் தட் இட் இஸ் நாட் ஷோயிங் த ரியல் ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ரக்சர் சரியில்லைன்றது நம்ம மண்டே அன்னைக்கே நம்ம வந்து பேசியிருந்தோம். 300 பாயிண்ட்ஸ் அப்பு போயிருக்கும் போது நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வேவ் 5 முடிச்சிடுது, அதுக்கப்புறமா கீழே வரும்ன்றது நம்ம பேசியிருந்தோம். இன்னொன்று நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம், நிஃப்டி வந்து 26,553 இது வந்து காட்டுதுன்றது. இது எல்லாமே வந்து பேட்டர்ன்ஸ் வச்சு தான் நம்ம சில விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் SEBI ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது அண்ட் எந்த விதமான சார்ட்ஸ் நான் ஷேர் பண்ணல, எந்த விதமான டிப்ஸ் நான் கொடுக்கல. இட்ஸ் ஜஸ்ட் எ இன்ஃபர்மேஷன் விச் ஐ எம் ஷேரிங் இட் வித் யூ. பாயிண்ட் 1. நேற்று கூட SEBI வந்து ஒரு ரைடு நடந்திருக்கு பாம்பேயில். பயங்கர பிளான் பண்ணி ரைடு போட்டிருக்காங்க. மனுஷன் வந்து யூனோ யாருன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாட்டினா SEBI பாம்பேயில் யாரை ரைடு போட்டாங்கன்றது போய் பாருங்கள். கல்யாண மண்டபம்லாம் எடுத்து அவர் வந்து பெரிய லெவலில் வந்து ட்ரைனிங் நடத்திட்டு இருந்தார். அவர் ட்ரைனிங் நடத்துறதுல வந்து நிறைய டிப்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அண்ட் ரொம்ப பிளான் பண்ணி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 4-5 months வந்து பிளான் பண்ணி அவரை வந்து ட்ராப் போட்டு வந்து பிடிச்சிருக்கிறாங்க. மனுஷன் 500 கோடி ரூபா he has earned money out of market. ஏன் இன்னமும் உள்ளே இருந்தாருன்றது தெரியாது. Probably you should have moved out. Anyway, we will not go into those details. நான் SEBI registered advisor கிடையாதுன்றது day 1லேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, நாங்கள் வந்து எந்த விதமான டிப்ஸ், பெய்டு டிப்ஸ் நாங்கள் கொடுக்கறது கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். we never paid tips last 15 years-ஆவே வந்து நாங்கள் வந்து கொடுத்தது கிடையாது. it's always been there and we have been managing funds for a lot of people, but அதுலேயும் வந்து only on customers கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். யூடியூப் இட்ஸ் மோர் ஆஃப் மை பேஷன் அண்ட் சார்ட்ஸ் நிறைய இருக்குது அண்ட் வி ஆர் நாட் ட்ரைங் டு இன்ஃப்ளூயன்ஸ் எனிபடி, வி ஆர் ஜஸ்ட் ஷேரிங் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி மார்க்கெட் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் கீழே வந்ததுக்கு யார் காரணம், நான் முதல்ல டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். மேலே போகிறதுக்கு யார் காரணம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது. ரிலையன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டாக்ஸ். யாராச்சும் ஒருத்தர் வந்து மந்த்லி சார்ட்டை நீங்கள் பார்க்கும்போதும் பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அண்ட் அது அப்சைட் பேட்டர்ன்ஸ் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நிறைய ரிலையன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்ருக்கு. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சொல்லிகிட்ருக்கு தட் ரஷ்யன் ஆயிலை நம்ம வந்து வாங்கிறதுல ப்ராஃபிட் பண்ணது வந்து ஜென்ரல் பப்ளிக் வரல, இட் இஸ் மோர் இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் வந்து சம்பாரிச்சிருக்கு. இன்டைரக்ட்லி தே ஹவ் பீன் டாக்கிங் அபவுட் முகேஷ் அம்பானி அண்ட் ரிலையன்ஸ் குரூப்பை பற்றி தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தட் ரிலையன்ஸ் ஆகட்டும் இல்லை அதானி குரூப் ஆகட்டும், இதுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் வந்து தி ஆர் புட்டிங் அப் நிறைய இஷ்யூஸ். அதானியோ இல்லை முகேஷ் அம்பானியோ ரிலையன்ஸோ வந்து எங்களுக்கு எந்த விதமான ஃபண்டிங்கும் கிடையாது அண்ட் அவங்க எனக்கு மாமா மச்சானும் கிடையாது டு சப்போர்ட் தெம். பட் தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் திஸ் டூ பீப்புள் ஆர் பீன் டார்கெட்டட். மெயின் திங் வந்து எக்ஸ்பேன்ஷன். மூமெண்ட் நீங்கள் வந்து குளோபல் பிளான் நீங்கள் வைக்கும் போதும் அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய டார்கெட்ஸ் வந்து வரும். இதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்க முடியும். வேதாந்தா இஸ் ஒன் திங். என்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 4 லட்சம் டன் கெப்பாசிட்டியை வந்து ஸ்டெர்லைட் ஆலையை வந்து 8 ஆக்கணும்னு சொன்னாங்க, டபுள் பண்ணணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இந்தியாவில் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்றது. அது வரைக்கும் அது வந்து பொல்யூஷன் பண்ணதாக ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. பட் மூமெண்ட் அது பண்ணும் போதும் அண்ட் இட்ஸ் அ ஓப்பன் டாக்குமெண்ட், நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெர்லைட்டை வந்து விஷயத்தை யார் தூண்டினாங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். பப்ளிக் டொமைனில் அவைலபிள் இருக்குது. இட் வாஸ் சைனா ஃபண்டட் த்ரூ சர்ச்சஸ். அதே மாதிரி கூடங்குளமும் வந்து யார் ஆரம்பிச்சு விட்டாங்கன்றது எவ்ரிபடி நோஸ். இட் இஸ் ஃபண்டட் பை ஜெர்மன் த்ரூ சர்ச்சஸ் அண்ட் இட் வாஸ் அகெயின்ஸ்ட் ரஷ்யா. அதே மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்களேன், கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸு என்னைக்கு அவங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கார்பரேட் லெவலில் வந்து தேவர் ஆல்வேஸ் டூயிங் வெல். என்னைக்கு வந்து இவங்க வந்து தே செட் இந்தியா டு லண்டன் கிங்ஃபிஷர் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொன்னாங்களோ, கிங்ஃபிஷர் ஆல்மோஸ்ட் 100% புக்டு. அன்னைக்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்து அடி வாங்குச்சு. ஸோ இமீடியட்லி தேர் வாஸ் லாட் ஆஃப் அலிகேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் கிங்ஃபிஷர். இப்போ ஏர் இண்டியாவுக்கு அகெயின்ஸ்டாகவும் நீங்கள் பாருங்களேன், தண்ணி அடிச்சுட்டு ஒன்றுக்கு இருந்தாங்க.
எல்லா ஏர்லைன்ஸ்லையும் இது நடக்கிற சமாச்சாரம். ஏர்லைன்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. லாஸ்ட் 40 இயர்ஸாக அந்த ஏர்லைன்ஸே வந்து நாசம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து டாட்டா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்டோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் தேல் ஹேவ் ப்ராப்ளம். இப்போ இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாகவே வந்து மேஜர் ப்ராப்ளம். ஏன் என்ன ப்ராப்ளம்? பிகாஸ் இந்தியா அவுட் ஷைன்ட் எவ்ரிபடி. எதிர்பார்க்காத அளவுக்கு 4 நாளில் ஒரு வாரை வந்து முடித்தாங்க. அண்ட் பாகிஸ்தானை வந்து ஒரு கவுண்டர் வெயிட்டாக வச்சுருந்தாங்க அகெயின்ஸ்ட் இந்தியா, ரைட்? சைனா வந்து ரொம்ப துள்ளக்கூடாதுன்றதுக்கு கவுண்டர் வெயிட்டாக இந்தியா வச்சுருந்தாங்க. இந்தியா ஜாஸ்தி துள்ளக்கூடாதுன்றதுக்கோசரம் தே கேப் பாகிஸ்தான் ஆஸ் அ கவுண்டர் வெயிட். அண்ட் லாஸ்ட் 40 வருஷமாக 30 வருஷமாக அது வளர்த்தது, ரைட்? கொஞ்சம் கொஞ்சமாக தீனி போட்டு எல்லாம் இது போட்டு அப்படி வளர்த்து வச்சுருந்தாங்க. 88 ஹவர்ஸில் வந்து வேலையை முடிச்சாச்சு, ரைட்? அண்ட் இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் ஒர்க் ஸோ வண்டர்ஃபுல் தட் உலகத்தில் நிறைய பேர் வந்து தேவர் ஸ்டன்ட். அண்ட் இதே லெவலில் விட்டா இந்தியா வில் பி தி நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் ஆர்ம்ஸ் மார்க்கெட். இவ்வளோ நாள் வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தால் அவங்களோட கெதி என்ன ஆகும்? வி ஹாவ் குவாலிட்டி, வி ஹாவ் டெக்னாலஜி, வி ஹாவ் பிரெயின் பவர். பிரெயின் பவர்னால் சாஃப்ட்வேர் பவர். ஸோ டெஃபினட்டாக இது மாதிரி மேலே வரும்போது தட்டி உட்கார வைக்கணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. எனிவே there is an opportunity where we can grow. ரெண்டாவது, ரேட்டிங் ஏஜென்சிஸ் நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்கிரேட் பண்ணுறது வந்து இதுக்கும் கவர்மெண்ட், யூஎஸ் கவர்மெண்ட் பண்ண முடியாதா? irrespective ஆஃப் தட் இந்தியா வந்து நிச்சயமாக வளர்ந்துருக்கும். வேறு வழி கிடையாது. தே ஹாவ் டு இன்வெஸ்ட் மணி ஹியர். இங்கே இன்வெஸ்ட் பண்ணாத வேறு எங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியும்? மூணாவது, மோஸ்ட் ஆஃப் தி ரஷ்யன் ஃபண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரஷ்யாவில் வந்து தே ஆர் ஃப்ளஷ்ட் வித் மணி. அவங்க ஊரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கே பண்ணுவாங்க? தே வில் பி டூயிங் இட் இன் இந்தியா. ஸோ ரஷ்யன் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு, யூரோப்புக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வி கேன் டூ இட் அமாங் தி அதர் கண்ட்ரீஸ். எல்லாருக்குமே வந்து தெரியும், வீசா, மாஸ்டர் வந்து நம்ம தூக்கி சாப்பிட்டாச்சு யூபிஐ வச்சு. ஸோ இது வச்சு என்ன தெரியுது? சில்லறையாக இருக்கிறதுல வந்து நிறைய கேஷ் இருக்குது rather than on the bigger projects. Let's concentrate on to this. Definitely we have a bigger money. And 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். இஃப் சப்போஸ் இந்தியா, சைனா, பிரேசில், மெக்சிகோ, இன்னும் 2-3 நாடு, சவுத் கொரியா, ஜப்பான், இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்த ஒரு வாரம் நான் யூஎஸ்கோ இல்லை யூரோப்கோ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது இல்லை, 0 எக்ஸ்போர்ட் டு தெம் சொல்லி பண்ணாங்கன்னா யூஎஸோட கெதி என்ன ஆகும், யூரோப்போட கெதி என்ன ஆகுன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், ரைட்? டிஷ்யூ பேப்பருக்கு யூஎஸில் வந்து எப்படி அடிச்சுக்கிட்டாங்கன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும். டிஷ்யூ பேப்பர்னு சொல்கிறது டாய்லெட் பேப்பருக்கு வந்து எப்படி அடிச்சுக்கிட்டாங்க கொரோனா சமயத்துலன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ டெஃபினெட்லி அவங்க மட்டும்தான் போட முடியுன்றது கிடையாது. வி கேன் ஆல்சோ ஹிட் தெம், ரைட்? இன்னைக்கு டேட்டில் வந்து இந்த மீடியா வார்ன்றது விஷயம் வந்து மாறிப்போச்சு. அண்ட் நம்ம வந்து நிறைய ஹார்ட் கோர் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த மென்டாலிட்டி விட்டு வெளியில் வந்தாச்சு. கொலோனியல் மென்டாலிட்டி விட்டு வெளியில் வந்தாச்சு. ஏன் நீ பண்ணுறது நியாயம், நாங்கள் பண்ணுறது அநியாயமான்ற லெவலில் நம்ம வந்து கேட்குறோம். இந்த டேட் வரைக்கும் யாருமே வந்து வெஸ்டர்ன் பீப்புளை வந்து இது மாதிரி கேள்வி கேட்டதில்லை. டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு ஹிட் தெம் ஹார்ட். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி நேற்றும் அவன் தான் வந்து கீழே தள்ளினா, இன்றைக்கும் இவங்க தான் வந்து தள்ளி இருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி அவுட் ஆஃப் திஸ் 232 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸு அண்ட் ஸ்பாட் வந்து 213 பாயிண்ட்ஸு. நேற்றே வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் 27 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியமில் இருக்குது நிஃப்டி. அண்ட் பேங்க் நிஃப்டி வெறும் 80 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியமில் இருக்குது. இட் இஸ் நாட் லுக்கிங் ஹெல்தின்றதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் இன்றைக்கி அதுக்கு தந்தாப்பில் பெருசாக கீழே விழுந்திருக்கு. நேற்று நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம இது பேசுறதுக்கு முன்னாடி வந்து யூஎஸ் நியூஸ் வரல. தட் மீன்ஸ் ஆல்ரெடி இட் இஸ் ஆல் பில்ட் இன் டு தி சிஸ்டம். இன்னைக்கு அவுட் ஆஃப் திஸ் 213 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் ஸ்பாட்டில் ரிலையன்ஸ் மட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் 22.2 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுவிருக்கு. தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட். இந்த 313ல் 22 பாயிண்ட்ஸ் வந்து ரிலையன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. ஹெச்டிஎஃப்சி 38 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஐடிசி வந்து 19.9 20ன்னு வச்சுங்க. ஐசிஐசிஐ ஆல்மோஸ்ட் 15, டிசிஎஸ் வந்து ஒரு 13, கோட்டாக் வந்து ஒரு 10-11. ஸோ இந்த மேஜர் இது எல்லாருமே வந்து கீழே விழுந்துருக்குறாங்க. பயம் வந்து யூஎஸோட பயம். ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் எடுத்து பார்க்கலாமே. வென் மார்க்கெட் இஸ் கரெக்டிங், இவங்களாம் வந்து ஹெவி வெயிட் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கு. அதுதான் உண்மை. இங்கே வந்து பயத்தில் விற்றுட்டு போகுதுன்றது அடுத்த விஷயம்.
நேத்தோ முந்தா நேத்தோ வந்து சில ஐபிஓஸ்லாம் வந்திருக்கு. கேட்டது வந்து வெறும் 3000 கோடி. ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கிறது 1,29,000 கோடி. ஸோ இந்தியாவில் வந்து எனஃப் மணி இஸ் தேர். ஒரு இன்ஃபர்மேஷன் அவுட் ஆஃப் ட்ராக். 2019க்கு முன்னாடி அரௌண்ட் 3 crore people வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தாங்க. இப்போ க்ளோஸ் அபவுட் 9 crore people are there into stock market. And majority of them, இதில் majority of them are young people below 35. ரைட், நான் அதுக்கு மேலே போகல. பிலோ 35 தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தெம். இவங்க எல்லாருமே வந்து ருசி கண்ட பூனை. தே ஹவ் சீன் ஹியூஜ் மணி இன் லாஸ்ட் 4 years. இது வரைக்கும் இந்த கும்பல் வந்து அடி வாங்கினது கிடையாது. அடி வாங்குறதுன்றது 35, 40, 50% கரெக்ஷன் வந்து இவங்க இன்னும் பார்க்கல. எஸ், பார்த்துருப்பாங்க 24 எண்டில் இருந்து இது வரைக்கும் 20 அந்த ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே வந்து 60-70% கரெக்ஷன் பார்க்கும்போதே கொஞ்சம் ஆடி இருப்பாங்க. பட் இவங்க எல்லாருமே வந்து தே கெப்ட் பையிங். அண்ட் இன்னமும் நிறைய பேர் வந்து இந்த நிறைய இந்த ஹெச்ஏஎல் ஆகட்டும், இல்லை கொச்சின் ஷிப்பிங் ஆகட்டும், நிறைய இந்த பியூசி பேங்க்ஸு, பியூசி செக்டர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஹெவி வெயிட்ஸில் வந்து வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் வந்து காலம் முடிஞ்சு போச்சு. ரைட், ஆன் எ மல்டி இயர், நாட் ஈவன் மந்த்லி, குவார்ட்டர்லி சார்ட்டில் வந்து அது வந்து வேவ் 5 முடிச்சுட்டு கீழே வந்துட்டுருக்கு. இட் இஸ் ஆன் எ நெக்ஸ்ட் ஒரு 35 to 48, ஒரு 3-4 வருஷம் வந்து அது கரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் டெட். ஐ எம் நாட் சே டெட், இட் இஸ் ஆன் ஏ கரெக்ஷன் மோட். ஒன்று, அவங்க பிஸ்னஸ் மாடலும் கரெக்ஷன் மோடில் இருக்குது. அவங்க வந்து கன்வென்ஷனல் மேன் பவர் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஐடி ஆர் ஏஐ எனேபிள், ஆர்டிஃபிஷியல் எனேபிள் சர்வீசஸில் வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ தே ஆர் ஆல்வேஸ் இன் டு தட் ஹண்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி அது வந்து மோர் ஆன் கரெக்டிவ். இது இப்போ வந்து என்ன மேலே போகும்? ஏஐயில் இருக்கிறவங்க போவாங்க, டிசைன் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்க போவாங்க, சிப் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க போவாங்க. ரைட், சோலாரில் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. டேட்டா சென்டர் நிறையா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈவியில் இருக்கிறவங்க போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸ்பேஸ் டெக்னாலஜி இன் இந்தியாவில் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி போகிறதுக்கான இதுதான் வந்து நிஷ் ஏரியா வேர் திங்ஸ் கேன் கோ. கன்வென்ஷனல், உனக்கும் எனக்கும் கேஷ் வந்தால் என்ன பண்ணுவோம்? வீடு வாங்குவோம். வீடு வாங்குறோன்னு சொன்னால் என்ன வாங்குவோம்? லோன் வாங்குவோம். வீடு சம்மந்தப்பட்ட அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து மேலே ஏறும். சிமெண்ட்டு, ஸ்டீலு, கேபிள்ஸு, ரைட், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், இது எல்லாமே வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் எடுக்கணும். பணம் இருக்கா? நிச்சயமாக பணம் இருக்குது. இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸாக உள்ளே வந்த கும்பல் வந்து தே ஹாவ் எனஃப் மணி, தே ஹாவ் எனஃப் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. அப்பா காலத்தில் இருந்த அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த அப்பா காலத்தில் இருந்த பீப்புள் வாங்கி 30-40 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு கும்பல். இந்த அப்பாக்கள் அடுத்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து சில எஜுகேஷன்ஸ் கொடுத்து இப்படி தான் பண்ணுன்றது சில சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் பீரியடில் 2020 கொரோனா பீரியட்லேருந்து இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண குரூப் வந்து யங் பீப்புள், they are taking their decisions. Internet was there, huge amount of information was available. அப்பா தாத்தா இவங்கெல்லாம் வந்து வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து என் பொக்கிஷம்னு வச்சுக்கிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து பப்ளிக் டொமைனில் வந்து அவைலபிள். பையனோ பேரனோ வந்து எடுத்து இதான் நீ கேட்டது மார்க்கெட்டில் இருக்குன்ற மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் எவ்ரிபடி இஸ் ஃப்ளஷ்ட் வித் இன்ஃபர்மேஷன்றது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கி இன்ஃபர்மேஷன்றது என்ன மீடியாவுக்கு வருதோ அதான் ஜென்ரல் பப்ளிக்கும் வருது. த இன்ஃபர்மேஷன் ஹஸ் பிகம் ஜஸ்ட் லைக் தட். சார்ட் வந்து ஒரு காலத்தில் ஒரு காலம் என்ன 2015, 2014லலாம் சார்ட் வந்து மந்த்லி சார்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே பார்த்தது கிடையாது. அண்ட் டேட்டாஸ் வாஸ் ஸோ மச் கஷ்டம். நான்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15-20 lakh rupees கொடுத்து அந்த டேட்டாஸ் வாங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ட்ரேடிங் வியூக்கு போங்க, ஆல் டேட்டாஸ் ஆர் அவைலபிள். ஃபார் 25,000 per year you get all the datas. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் they have more informations and பணம் உள்ளே வந்துட்டுருக்கு. nobody is interested 6% FD or 12% FD. they want higher things. they are willing to take more risk. So in the generation they are always interested in market குள்ள. and அடுத்த ஃபண்ட்ஸ் வந்து இன்னமெல்லாம் மேலே ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஐடியா ரொம்ப சிம்பிள். எஃப்ஐஐஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களா, எடுத்துகிட்டு போட்டோம். மார்க்கெட் கிராஷ் ஆகுதா, கரெக்ஷன் ஆகும். ஆனால் we have enough money
உள்ள எக்கச்சக்கமாக பணம் வரத்துக்கு ரெடியாக இருக்குது. ப்ராபப்ளி நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு டீப் கரெக்ஷன்ஸ் வரும்ன்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஆல்வேஸ் பீன் சேயிங் இட். மைண்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சிங்க அண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். கேபிட்டல் இருந்துச்சுன்னா இந்த மார்க்கெட்டில் உள்ளே வர முடியும். கேபிட்டல் இல்லாட்டினா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். கேபிட்டல் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட் ஒன்று. அண்ட் அடி வாங்காதீங்க. பிளான் யுவர் திங்ஸ். நீங்கள் டார்கெட் போடுங்க அண்ட் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் மதிக்க கற்றுங்க. அண்ட் அந்த இடத்துல டோன்ட் ட்ரை டு ரிவர்ஸ் இட். இன்றைக்கி டேட்லலாம் ப்ரோக்கரேஜ் ரொம்ப கம்மி, ரைட்? நிறைய இடத்துலலாம் ப்ரோக்கரேஜே இல்லாத வந்துட்டுருக்கு. ஸோ F&O விட்டுட்டு நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் பண்ணாவே டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு டூ சிம்பிள், வெரி சிம்பிள் எஜுகேஷன் நீங்கள் எடுத்து பண்ணாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ எனிவேர் பிட்வீன் 18 to 24% CAGR. வருஷம் 18% 24% உங்களால் பண்ண முடியும். நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்ல, நீங்களே சிம்பிள் மெத்தடில் நீங்கள் பண்ணாலும் யூ வில் பி ஏபிள் டு டூ இட். அண்ட் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் போனாலும் எனிவே பிட்வீன் 12 to 18% உங்களுக்கு CAGR கிடைக்கிது ஆவரேஜ், ரைட்? இந்த 4 வருஷம் கதையை விட்டுருங்க. ஸோ டெஃபினெட்லி எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்தியன் மார்க்கெட் கரெக்ஷன் வந்தாலும் இந்த மார்க்கெட் போகாத வேறு எதுப்பா போகுது? அடுத்த 30 years we are talking about, not even 30 விடுங்க, ரைட்? this has been the track record. சைனா எப்போ ஆரம்பிச்சிச்சு? 1998 ஆரம்பிச்சிச்சு. எப்போ முடிஞ்சிச்சு? somewhere close to about 22 அதோட காலம் முடிஞ்சிச்சு. ஸோ 24 வருஷம். நம்மளது 10 வருஷம் மேலே வந்தால் கூட போகிறோம். வில் பி டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி குட். சரி, மார்க்கெட்டை இன்னைக்கு மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டிஷாக, அதாவது டேட்டா வைஸ் இன்னைக்கு மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் பயத்தினாலன்னு சொல்லுறதோட ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துகிட்டு இருந்துச்சுன்றது நம்ம எடுத்துக்கலாம். 1 ஃபர்தராக கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? வீக்கெண்ட் வேணாம், ரிஸ்க் வேணான்றது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. 27th ட்ரம்ப்பு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாரான்றது சொல்ல போகிறாங்க. எத்தனை மணிக்கு? நைட்டு. அண்ட் 28th நம்மளோட எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி. செப்டம்பரோட ஆப்ஷன் டேட்டாஸ் எங்கே இருக்குது? 26,000 ஒன்று இருக்குது. இன்னொன்று டவுன் சைடில் 24,500 நிற்கிது. இன்னைக்கு ட்ரேடிங்கில் இன்னமும் 25,000 தான் ஹையஸ்ட் கால் இருக்குது. அண்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 24,900 கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. 890 க்ளோஸ் ஆயிருக்கு ஃபியூச்சர்ஸ். பட் ஹையஸ்ட் புட்டு எங்கே ரைட் ஆயிருக்கு? 25,000 தான் ரைட் ஆயிருக்கு. somewhere close to about 80 lakh புட்டு ரைட் ஆயிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் இன்னைக்கு எழுதப்பட்ட புட்டு எங்கன்னு சொன்னால் 24,900 ரைட் ஆயிருக்கு. போத் இதுலேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லெவலில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 70 lakh கால் ரைட் ஆயிருக்கு. ஓவராலாக காலும் புட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் எக்ஸ்ட்ரா ரைட் ஆகிருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி 240 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. மார்க்கெட் அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு 25,000 தாண்டாதுன்ற மாதிரி. நேற்று கொஞ்சம் தள்ளி 25,500 ரைட் பண்ணப்பட்டது. 4,33 lakh கால் எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணியிருக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு மட்டுமே. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் தட் மார்க்கெட் கீழே விழுவும். மோர் அண்ட் மோர் ப்ரெஷர் இஸ் ஆன் US rather than on India. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. US மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ருப்பியை பொறுத்த வரைக்கும் நேற்று 87.30 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 87.60 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 55 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று லெவல் தான் இருக்குது. 10,250 இருந்துச்சு, இன்றைக்கி 240 இருக்குது. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,17,000 இருக்குது. இது 999 குவாலிட்டி. ஜிஎஸ்டியோட சென்னை ரேட்டு. கோல்டு ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற 24 கேரட் கோல்டோட ரேட்டு. எஃப்ஐஐஸ் இன்றைக்கி ஒன்றும் பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் பெருசாக டேட்டாஸ் இது வரைக்கும் வரல. நேற்றோட டேட்டாஸ் தான் இருக்குது. இந்தியா விக்ஸ் இன்றைக்கி 2.86% ஏறி இன்னமும் பிலோ 12 தான் இருக்குது. 11.76% தான் நிற்கிது. பாயிண்ட்ஸில் தான் நிற்கிது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரமோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நாளைக்கு கொடுக்குறேன். அண்ட் டெஃபினட்டாக அடுத்த வாரம் ஆக்ஷன் பேக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் பார்க்குறதோட செப்டம்பர் கான்ட்ராக்ட் பாருங்கள். ஆகஸ்ட் கான்ட்ராக்டில் வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் செப்டம்பர் கான்ட்ராக்டில் ஆல்ரெடி பேண்ட்வித் பெருசாக இருக்குது. இது மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். செக்டரை பார்த்துட்டு அது கீழே இருக்கிற ஸ்டாக் எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்றது பார்த்துட்டு டிசைட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். பணம் உள்ளே போடலாமா வெயிட் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.